ஆனா சீமான் திமுகவையும் விமர்சிக்கிறாரு, அண்ணா திமுகவும் விமர்சிக்கிறாரு. எங்களை நீங்க அண்ணன் சீமான் அவர்களோடு ஒப்பிடுவதே தவறுன்றோம். ஏன் நாங்க திமுக என்கின்ற ஒரு 75 ஆண்டுகால பவள விழா கொண்டாடிய கட்சியோடு சண்டையிடுவதற்கு நாங்க தயாராகிட்டோம். அதிகாரத்தை நோக்கி வர ஆரம்பித்து விட்டோம். சீமானும் போறாரு. இல்ல அவர் போட்டு சந்தோஷம் தான், நம்ம அவரை வரவேற்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் அவர்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக இயங்கி கொண்டிருக்கிறாரு, ஒரு 8% வாக்கை பெற்றிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் பாராட்டுகள், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா சீமான் அவர்கள் எங்களுடைய இலக்கு கிடையாது. அவரை நாங்க எங்களுக்கு எதிரி என்று நாங்க அவரை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. நாங்க திமுகவோடு சண்டை செய்து கொண்டு பிஜேபியோடு சண்டை செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களை அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதாவது ஜனநாயகத்துல விமர்சிப்பாங்க, புகழ்வாங்க, எல்லாத்துக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் அவருடைய விமர்சனம் என்பது ஒரு தவறான ஒரு விமர்சனமா இருக்கு. நாங்களும் பல முறை கண்டிச்சிட்டோம். இருந்தாலும் அவர் கேட்க மாட்டேன்றார். அவருக்கு ஒரு அரசியல் விளம்பரம் தேவைப்படுது. அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் அப்படி டச் பண்ணா நானும் அரசியலில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அண்ணன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்க பேசுங்க, ஆனா மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க.